ஒரே ஒரு மீட்டிங், டோட்டல் பிஜேபியும் க்ளோஸ். நேற்று அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் கோவைக்கு வந்திருந்தார். நீங்கெல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க. பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? பாகுபலி படம் மாதிரி பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஒரே ஒரு மீட்டிங், டோட்டல் பிஜேபியும் க்ளோஸ். சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு நாள் வருகையே பிரதமர் மோடியோட மொத்த பிரச்சார பயணத்தையும் காலி பண்ணிடுச்சு. தமிழ்நாட்டு மக்களை உண்மையான அன்பால மட்டும்தான் ஆள முடியும்னு ராகுல் காந்தி நிரூபிச்சிட்டார். சகோதரர் ராகுல் பேச்ச எல்லோரும் கேட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு மதிக்கிறார்னு அதிலேயே தெரிஞ்சிருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் நாட்டையே பாடுபடுத்தின பாஜக கூட கள்ளக்கூட்டணி வச்சுக்கிட்டு பழனிசாமி வராரு, வந்துகிட்டு இருக்காரு. இப்போ ஆனா எந்த காலத்திலும் பிரதமரை எதிர்த்து, ஒன்றிய பாஜகவை எதிர்த்து பழனிசாமியால் கட்சி நடத்தவும் முடியாது, அரசியல் நடத்தவும் முடியாது. ஏன்னா சசிகலாவிடமிருந்து பன்னீர்செல்வத்தை பிரிச்சு தர்மயுத்த நாடகம் நடத்த வச்சதே பாஜக தான். சசிகலா சிறைக்கு போன பிறகு முதலமைச்சரான பழனிசாமிய தங்கள் பக்கம் கொண்டு வந்ததும் பாஜக தான். இரு துருவங்களாக இருந்த பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் ஒன்று சேர்த்ததும் பாஜக தான். தினகரனை கைது செஞ்சு சிறையில் அடைச்சு அவரையும் தங்களோட அடிமையா மாத்தினதும் பாஜக தான். இப்போ இந்த பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் மிரட்டி தேர்தலில் நிற்க வச்சிருக்கிறதும் பாஜக தான். சசிகலாவை அரசியல் பக்கம் வரக்கூடாதுன்னு தடுத்ததும் பாஜக தான். பழனிசாமியை தனியா நிக்க வச்சதும் பாஜக தான். இப்படி டிவி சீரியல்ல திடீர்னு ஆட்களையும் காட்சிகளையும் மாத்துற மாதிரி சதி நாடகங்கள் அரங்கேற்றி இருக்கு பாஜக தலைமை. உறுதியோடு சொல்றேன், இந்த தேர்தலில் நேரடி பாஜகவும் மண்ணைக்கவும் பாஜகவோட தொங்கு சதைகளும் படுதோல்வி அடைவாங்க.